அன்பான தெய்வீக தேசம் நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பால்வின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான பரிகாரங்கள், எந்தெந்த கோவில்களுக்கு சென்றால் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்தெந்த கோவில்களுக்கு செல்லலாம் என்ற ஒரு சிறப்பான பலன்களை சொல்ல இருக்கின்றோம். நேயர்கள் அனைவரும் முழுவதுமாக கேட்டு பயனடைய வேண்டியமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலிலே மேஷராசி நேயர்களுக்கு, மேஷராசி நேயருக்கு என்று சொன்னாலே செவ்வாய் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகும். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வைத்தீஸ்வரனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்வது ஒரு பரிகாரம். மற்றும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் துர்க்கை அம்மனை வேண்டிக் கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு ராகுகால வேளையிலே எலுமிச்சம்பழத்திலே நெய்வேலி தீபம் போட்டு வருவது மிகவும் சிறப்பு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தைரியசாலிகளாகவே இருப்பார்கள். தைரியசாலிகள் என்று சொல்லலாம். மேலும் அவர்கள் நியாயத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அநியாயத்திற்கு என்றைக்குமே தலை வணங்க மாட்டார்கள். இது அவர்களோட ராசிக்குண்டான ஒரு குணாதிசயமாகும். மேலும் மேஷராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு முதன்மை ஸ்தானம் கிடைத்துவிடும், முதலிடம் கிடைத்துவிடும். அப்படி ஒரு நல்ல ஒரு ராசி என்றும் சொல்லலாம். துர்க்கையை கும்பிட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழத்திலே விளக்கு போட்டு வாருங்கள். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு ஸ்தலமாகும். அங்கு சென்று உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு உண்டான அபிஷேக ஆராதனை செய்து கொண்டு வாருங்கள். எல்லாமே நன்மையாக முடியும். 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்திலே இருப்பதினால் எல்லா வகையிலும் சிறப்பான நன்மையிலே நடக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சி நடக்கத்திற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலே வீற்றிருக்கின்றார். மிக மிக நன்மையை தரும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக ரிஷபராசிக்கு செல்லுகின்றோம். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர் சென்று சுக்கிரன் ஸ்தலத்துக்கு சென்று அவர்களுக்கு உண்டான அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொண்டு வருவதும் மிகவும் சிறப்படைய தரும். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரகங்களிலே உள்ள சுக்கிரனுக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி வருவதும் நன்மையை பயக்கும். 2024 புத்தாண்டிலே ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மந்தமாகவும் மன அழுத்தமும் சுறுசுறுப்பு இல்லாமையும் காணப்பட்டு வரும். இவர்கள் கஞ்சனூர் சென்று சுக்கிரனை வழிபட்டு வருவதனாலும் பிரதி வெள்ளிக்கிழமையிலே சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வருவதனாலும் அவர்களுக்கு நல்லதொரு நன்மை நடக்கிறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வந்து சேருவதால் அதிலிருந்து மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கிறதற்கும், அது முதல் மே மாதத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கும், கல்யாணமாகாத கன்னி பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த மே மாதத்துக்கு பிறகு ஓராண்டுக்குள்ளாக அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகுவதற்கும் திருமணம் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்கின்றோம். அடுத்தது மிதுன ராசி நேயர்களுக்கு, அவர்களுக்கு வெங்கடாஜலபதி திருப்பதி பெருமாள் உகந்த தெய்வமாகும். திருப்பதி வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதி சென்று வருவது அவர்களுக்கு மிகவும் நன்மை பயப்பது ஒன்றாகும். மற்றும் அவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் திருவெண்காடு சென்று புதன் ஸ்தலத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொண்டு வருவது மிக மிகவும் சிறப்படையும். ஒரு முறை திருவெண்காடு சென்று புதனுக்கு வழிபாடு செய்து வருவதும், நவகிரகங்களிலே உள்ள புதனுக்கு ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் சென்று நவகிரகங்களிலே புத பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வருவதும் பெருமளவிலே நன்மை பயக்கும். திருப்பதி வெங்கடாஜல பெருமாளுக்கு ஒரு முறையாவது இந்த புத்தாண்டிலே முடிந்தவர்கள் அடிக்கடி செல்லலாம், முடியாதவர்கள் ஒரு முறையாவது சென்று திருப்பதி வெங்கடாஜலபதியை நமஸ்கரித்து வணங்கி வருவது பெருமளவுக்கு நன்மை பயக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம். ஒரு குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். மிக மிக சிறப்பான காலகட்டம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கும், ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கொடுப்பதற்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், இப்படி பல வகையிலே ஒரு நல்ல காலகட்டம் என்றே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்தபடியாக கடகராசி நேயர்களுக்கு, கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது காலகட்டம் 10ஆம் இடத்திலே குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் நம்ம சொல்லும் சிறு சிறு பரிகாரத்தின் மூலம் அவர்கள் பல வகையில் நன்மை அடையலாம். கடகராசி நேயர்களுக்கு ராசிக்கு அதிபதியாகவும் சந்திர பகவான் ஆகும். சந்திரன் பகவானுக்கு திங்களூர் சென்று சந்திரனை வழிபட்டு சந்திரனுக்கு ஒரு முறை அர்ச்சனை செய்து
வழிபாடு செய்து வருவது சாலச் சிறந்ததாகும். குரு பகவான் வீட்டிருப்பது சிறிதளவு மந்தமானவரும் குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுப்போம். அதனால் திங்களூர் சென்று சந்திரனை வழிபட்டு வருவதும், பிரதி வாரம் நவகிரகங்களிலே உள்ள சந்திரனுக்கு நெய் தீபம் போட்டு வருவதும் மிகவும் நன்மை பயப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்திரனுக்குரிய கோவில் அந்த திங்களூர் சந்திரனை வழிபட்டு வருவது மிக மிக நன்மை பயக்கின்றது. இந்த கடகராசி நேயர்கள் சிறிதளவு மனக்குழப்பம் அறிந்தாலும் மே மாதத்திலிருந்து மிகவும் சிறப்புடைய வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த மே 1ஆம் தேதி முதல் ஓராண்டுக்குள்ளாக எல்லா வகையிலும் அவர்களுக்கு நன்மை அதிகமாக காணப்பட்டு வரும் என்று சொல்லிக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இப்பொழுது காலகட்டம் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகும். குரு பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்திலே வீட்டிலிருந்து பாக்கியஸ்தானத்திலே வீட்டிலிருந்து மிகவும் நன்மை பார்க்கின்றார். மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் தான் இது என்று சொல்ல வேண்டும். ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் என்று சொல்லும்போது சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வணங்கி வருவது சாலச் சிறந்தது என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் நவகிரகங்களே உள்ள சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கின்றது. இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரருக்கு மிகுந்த நல்ல காலகட்டம் என்றே தான் சொல்லுகின்றோம். வருகிற ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாராக திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திலே நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மராசிக்காரர்களே ஆனாலும் சரி, அல்லது அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் பெரியவங்களாக இருந்தால் அவங்க பிள்ளை பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திலே ஏப்ரல் இறுதிக்குள்ளாக நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகின்றது என்று சொல்லி அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுக்கு செல்கின்றோம். கன்னிராசி நேயர்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அவர்களுக்கு உண்டான தெய்வம். திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த 3-4 மாதங்களுக்குள்ளாக கண்டிப்பாக தரிசனம் செய்து வருவது மேலும் பல வகையிலே அவர்களுக்கு நன்மை பயக்கும். இப்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலே அஷ்டம குரு என்று சொல்லிக் கொள்வதனாலே சிறிதளவு மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், மன உளைச்சல்கள் காணப்பட்டு மந்தமான ஒரு போக்கே காணப்பட்டு வருகிறது. வருமானம் குறைவாகும், செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் அவர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் மாறி 9ஆம் இடத்திற்கு மே 1ஆம் தேதியிலிருந்து வருகின்றார். அது முதல் சிறப்பான காலகட்டம். ஓராண்டுக்குள்ளாக பல வகையிலே முன்னேற்றம் அடைய அதிக சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்பும் வருகிறது. கன்னிராசி நேயர்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வருவது தான் மிகவும் நன்மை பயக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிக்கு அதிபதி யார் என்று பார்க்கும்பொழுது ராசிக்கு அதிபதி மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதன் தான், கன்னிராசிக்காரர்களுக்கும் புதன் தான் ராசிக்கு அதிபதி. அதனாலே கன்னிராசிக்காரர்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணி செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றம் நடக்கும். கன்னிராசி நேயர்களும் திருவெண்காடு சென்று அங்கே புதன் பகவானை வணங்கி வருவது மிக மிக நன்மை. ராசிக்கு அதிபதி புதன் என்பதனாலே திருவெண்காடு சென்று புதனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும். அச்சம குருவினால் இருந்த சில குறைபாடுகள் குறைந்து வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்லி அடுத்து துலா ராசிக்காரர்களுக்கு செல்கின்றோம். துலா ராசிக்காரர்கள் இப்போது ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு மிக மிக சிறப்பான ஒரு நன்மை பயக்கக்கூடிய குரு. துலா ராசிக்காரர்களுக்கும் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். எப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் என்று சொன்னோமோ அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கும் சுக்கிர பகவான் தான் அதிபதி. சுக்கிர பகவான் அதிபதி என்னும்பொழுது மகாலட்சுமியை வணங்கி வர வேண்டும். மகாலட்சுமி பிரதவாரம் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரகத்திலே உள்ள சுக்கிரனுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது மிக மிக நன்மை பயக்கும் என்று சொல்லி இப்பொழுது காலகட்டம் மிகவும் நன்றாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாரவே திருமண சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கும் வேலையில் சேருவதற்கும் நன்மை பயக்க வெளிநாடு சென்று வேலைக்கு போவதற்கும் இப்பொழுது காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு செல்கின்றோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆகும். எப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்று சொன்னோமோ அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் அதிபதி என்று சொன்னாலே துர்க்கையை வணங்கி வருவது தான் மிக சிறப்பை பயக்கும். பிரதி செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு போட்டு ராகுகால வேளையில் எலுமிச்சம்பழத்திலே
நெய் தீபம் போட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கிறது. துளாராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதனாலே அவர்களும் அந்த சுக்கிரனுக்குரிய ஸ்தலத்திற்கு கஞ்சனூர் சென்று சுக்கிரனை வழிபட்டு வருவது மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது வேலை கிடைக்கும், திருமண நிகழ்ச்சி நடக்கும், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும், வெளிநாட்டு போவதற்கு வாய்ப்பு வரும். இப்படி படிக்கிற மாணவிகளாக இருந்தால் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கும் இப்பொழுது நேரம் ஏப்ரலுக்குள்ளாகவே அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்லி தனுசு ராசிக்கு செல்லுகின்றோம். தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்று சொல்லும் பொழுது கும்பகோணம் ஆலங்குடிக்கு சென்று கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கி வருவது, குரு பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வணங்குவது மிக மிக சிறப்பை தரும். பிரதிவாரம் வியாழக்கிழமை நவகிரகத்திலே உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வருவதும் மிகவும் சிறப்பை தரும். இப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எந்தவித முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியை தரும் என்று சொல்லிக்கொள்கின்றோம். இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மிகவும் நல்ல நேரமாகத்தான் காணப்பட்டு வருகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு என்று சொல்லி எதற்கும் கவலையோ பயமோ தேவையில்லை என்று சொல்லி அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு செல்லுகின்றோம். மகர ராசி நேயர்களுக்கு ராஜ்யாதிபதி சனி பகவான் ஆகும். ராஜ்யாதிபதி சனி பகவான் என்று சொன்னால் திருநள்ளாறு சென்று வருவது, திருநள்ளாறுக்கு சென்று இப்பொழுது சனி பகவானை வணங்கி வருவதும் சனி பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை செய்து வருவதும் 9 நெய் தீபங்கள் எள்ளு மூட்டை விளக்கு அங்கே திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பாதத்திலே 9 எள்ளு மூட்டை விளக்கு வைத்து வணங்கி வருவதால் இப்பொழுது மகர ராசி நேயர்களுக்கு நேரம் சற்று மந்தமான ஒரு காலகட்டம் தான் என்று சொல்லுகின்றோம். அதனாலே சனி பகவான் திருநள்ளாறுக்கு சென்று வணங்கி வருவது மிகவும் சிறப்பை தரும். பிரதிவாரம் சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள நவகிரக கோயில்களிலிருந்து சனி பகவானுக்கு எலுமூட்டை விளக்கு ஒவ்வொரு விளக்காவது போட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும் என்று சொல்லி அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு செல்லுங்கள். கும்பராசி நேயர்களுக்கும் ராஜ்யாதிபதி சனி பகவான் ஆகும். மகரத்திற்கு எப்படி சொன்னோமோ அதே போல்தான் கும்பராசி நேயர்களுக்கும் ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்ற பட்சத்திலே இப்பொழுது கும்பராசிக்காரருக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலே வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பை தராது. மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். இது அவ்வளவு சிறப்பான காலகட்டம் அல்ல என்று சொல்லி ராஜ்யாதிபதி சனி பகவானும் ஜென்ம ராசியிலே வீற்றிருக்கிறார். சிறிதளவு மந்தமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும். ஏப்ரல் இறுதி வரை அப்படித்தான் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருகிறார். 5, 7, 9, 3 இடங்களை பார்ப்பது கும்பராசிகளுக்கு மிகுந்த நன்மை பயக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அதுவரையில் ஏப்ரல் வரையிலே ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கி வருவதும் பிரதி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வருவதும் ஏற்படும் இன்னல்களிலிருந்து தவிர்த்து கொள்ள அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. எதற்கும் ராஜ்யாதிபதி சனி மகரத்திற்கும் கும்பரத்திற்கும் ராஜ்யாதிபதி சனி பகவான் என்ற காரணத்தினாலே உங்களுக்கு சனி பகவான் மிகவும் நல்லவரே என்று எந்த கெடுதலும் செய்ய மாட்டார், நன்மையை தான் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது மீனராசிக்கு செல்லுகின்றோம். மீனராசி நேயர்களுக்கு ராஜ்யாதிபதி குரு பகவான் ஆகும். ராஜ்யாதிபதி குரு பகவான் என்று சொல்லும்பொழுது ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டு வருவதும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவதும் மிக மிக நன்மை பயக்கும். இப்பொழுது மீனராசி நேயர்களுக்கு ராஜ்யாதிபதி குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே வீற்றிருக்கின்றார். தனஸ்தானத்திலே வீற்றிருக்கின்ற குரு மிக மிக நன்மை பயக்கும் குருவாகும். அதாவது இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டியதாகிறது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் வேலையில்லாத மீனராசிக்காரர்களுக்கு உடனடியாக ஏப்ரல் மாதத்திற்குள்ளாகவே வேலை கிடைப்பதற்கும் வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக செல்ல வேண்டிய மாணவிகளுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளாகவே கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த மீனராசி நேயர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கி வருவதும் பிரதிவாரம் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவதும் மிகவும் நன்மை பயக்கும். ஆலங்குடியில் உள்ள குரு பகவானுக்கு சென்று 1 மீட்டர் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு சாற்றி
அர்ச்சனை செய்து நெய் தீபம் போட்டு வருவதும், அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு சென்று பிரதி வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வருவதும், 1 மீட்டர் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானை வணங்கி வருவதும் மிக மிக நன்மை பயக்கும் என்று சொல்லிக்கின்றோம். இப்பொழுது மீனராசி காலகட்டம் மிகவும் நன்மையான ஒரு காலகட்டம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வரை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.